21 வருஷத்துக்கு முன்னால ஒரு அரசியல் விபத்துன்னு சொல்லலாம். என்னுடைய மொழியில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அந்த சம்பவத்தில் சில சூழ்நிலை காரணமாக நான் ஒரு கூட்டணிக்கு என்னுடைய ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுக்கு என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழ் மக்களும் நான் ஆதரித்த அந்த கூட்டணிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அது ஜெயிக்கவும் வச்சாங்க. அப்போதிருந்து என்னுடைய பேர் அரசியலில் ஈடுபட்ட அரசியல் அடிபட ஆரம்பிச்சிடுச்சு. என்னுடைய ரசிகர்கள்லையும் சில பேர் அரசியலில் ரொம்ப ஆர்வமாக ஈடுபட்டாங்க. இந்த 96 அந்த டயத்தில் சில அரசியல்வாதிகள் அவங்கள பயன்படுத்திக்கிட்டாங்க, இவங்களும் அவங்கள பயன்படுத்திட்டாங்க. சில பேர் அதில் நிறைய பணம் கூட பார்த்துட்டாங்க. அந்த பூனை ருசி கண்ட மாதிரி அந்த ருசி அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை பார்த்த பிறகு அடுத்தடுத்த எலெக்ஷன் வரும்போது இவங்களும் அவங்கக்கிட்ட நாடுறது, அவங்க இவங்களை நாடுறது ஆதாயத்துக்காக. சில பேர் ஆதாயத்துக்காக நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றது. அதுக்காக நான் ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் என்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். இல்லை நான் என்னமோ பெரிய ஒரு அரசியல் தலைவனோ இல்லை சமூக சேவகனோ ஒரு பெரிய ஆளோ எல்லாரும் என்னுடைய ஆதரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. நான் யாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் சப்போர்ட் பண்ண வேண்டாம், என் பேர் சொல்லி யாரும் வந்தால் யாரும் இது பண்ண வேண்டாம் சொல்றதுக்காகத்தான் நான் சொல்றேன். அந்த ஆண்டவன் கையில தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கு. இந்த உடம்பு நான் சுத்தமா வச்சுக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும், இதயத்தை தூய்மையா வச்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த ஆண்டவன்ல நான் ஒரு கருவி, அந்த ஆண்டவன் பயன்படுத்திட்டு இருக்கான். இப்ப நடிகனா பயன்படுத்திட்டு இருக்கான், நடிகனா நடிச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு என்னமா பயன்படுத்துறானோ அவங்க என்ன பயன்படுத்தாலும் நியாயமா உண்மையா தர்மமா மனசாட்சியோட பண்றேன். இப்ப நடிகனா நான் எப்படி பண்ணிட்டு என்னுடைய கடமை செஞ்சுட்டு இருக்கிறோம், மக்களை மகிழ வைக்கணும், பணாதிஷ்டங்கள்ல அப்புறம் அதுக்காக பண்ணுவோம். அதே மாதிரி என்ன பொறுப்பு கொடுத்தா கூட நியாயமா உண்மையா சத்தியமா இருக்கும். அது எது என்னன்னு தெரியாது, அது கடவுள் கையில தான் இருக்கு. எல்லாரும் கடவுள் நம்ம மூலமா எல்லாமே கடவுள் தான் இது பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால அதோடைய அறிவு நமக்கு தெரிகிறது. எல்லாருமே கடவுள் இருக்கு. அதை நீங்க ஒரு கெட்ட காரியம் பண்ணும்போது கடவுள் மனசாட்சி சொல்லும் பண்ண வேண்டாம் சொல்லி அதை மீறி நம்ம பண்ணுவோம். பொய் சொல்லும்போது சொல்லும் நம்ம பண்ணுவோம். அதை நம்ம கேட்ட நம்ம பண்ண மாட்டோம், அது நமக்கே தெரியும். ஸோ என்னுடைய வாழ்க்கை என்னுடைய இது கடவுள்கிட்ட இருக்கு. அது யாருக்கு இல்லை. இப்போ அந்த மாதிரி ஆசையா இருக்கிறவங்களுக்கு இப்பவே நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அந்த மாதிரி நான் அரசியல் திட்டத்துக்கு வரல, அப்படி எழுதல அப்படின்னு சொன்னா நீங்க ஏமாந்து போகுவீங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நான் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன்.